நம்ம ஜானகி கிட்ட இலக்கியா இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு அங்க போறது இலக்கியாவும் அதாவது இலக்கியா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இலக்கியாவ கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில திரும்பி பார்த்தா நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட நம்ம இலக்கியாவும் ரேவதியும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில கிட்ட போயிட்டு, "ஏய் இலக்கியா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க மட்டும் இல்லாம, "ரேவதி எத்தன முறை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்றது, ஒழுங்கு மரியாதையா இதுக்கப்புறம் என் மருமக கூட சேர்றத வந்து பார்த்தீங்கன்னா நீ விட்டுரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த இடத்துல பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே பேசுறது கரெக்ட்டு தான். ஆனா அடுத்ததா நம்ம கௌதம் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய விஷயமா இப்போ ஜானகிக்கு மாறப்போகுது. அதாவது எந்த ஒரு விஷயத்த நினைச்சு இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்றதுக்காக வந்தாங்களோ, ஆனா இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆக போகுது. அதாவது கௌதம் வந்துட்டு, "என்ன ஜானு என்கிட்ட வந்து இத்தன வருஷமா நீ மறைச்சுட்டு, இப்ப என்னடான்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்கியே. ரேவதி அம்மா தான் என்னோட அம்மா, என்ன பெத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.